Hi friends, this is Nivita. In the video 11th standard physics page number 94 unit 2 kinematics lesson இருக்கிற kinetic equation for circular motion அப்படிங்கிற இதுதான் பார்க்க போறோம். ஓகேவா? சோ இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து circular motionல இருக்கு அப்படினு வெச்சுக்கலாம். அதுக்குன்னு ஒரு கான்ஸ்டன்ட்டான ஒரு angular acceleration வந்து ஆல்பா அப்படினு வெச்சுக்கலாம். அதுக்கு நம்ம kinetic equation டெரைவ் பண்ணனும் அப்படினா அதுக்கு வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா linear motionக்கு analogousா எடுத்துக்கலாம். linear motionக்கு நம்ம கம்பேர் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா? Let us consider the particle executing ஒரு பார்ட்டிகல் வந்து circular motionல இருக்கு. அதோட இனிஷியலான angular velocity வந்து என்னது ஒமேகா நாட் அப்படிங்கிறது ஒரு பர்టిక్యులர் டைம் போனதுக்கு அப்புறம் அதோட angular velocity வந்து ஒமேகா அப்படினு எடுத்துக்கறாங்க. சோ இந்த டைம்ல இது வந்து எவ்வளவு டிஸ்பிளேஸ்மென்ட் ஆயிருக்கு அப்படினா தீட்டா. அதாவது இப்போ இங்க இருக்குன்னு வைங்களே. சோ முதல்ல அது வந்து இங்க இருந்திருக்கு. அதுக்கு அப்புறம் அது வந்து இங்க போயிருக்கு. சோ தீட்டா அப்படிங்கற இதுல இருந்திருக்கு. அப்ப முதல்ல அதுக்கு இருந்த இனிஷியலான angular velocity ஒமேகா நாட் அது ஃபைனலா இருந்தது வந்து ஒமேகா. ஓகேவா? because of this change in the angular velocityல சேஞ்ச் ஆகுறனால there is an அதனால இப்போ angular velocity சேஞ்ச் ஆயிருக்குல ஒமேகா நாட்ல இருந்து ஒமேகா சேஞ்ச் ஆயிருக்குல. அப்ப velocity சேஞ்ச் ஆச்சுனால அந்த இடத்துல வந்து angular acceleration அப்படிங்கிறது ஒன்னு ப்ரொடியூஸ் ஆகும். சோ இது with respect to theta அதெல்லாம் இருக்குறதுனால நம்ம angular acceleration வந்து ஆல்பா அப்படிங்கிறது வரும். புரியுதா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு சர்க்குலர் மோஷன் உருவாகுது. அதுல இனிஷியலா இருக்கிற velocity வந்து ஒமேகா நாட், ஃபைனலா இருக்கிறது வந்து ஒமேகா. அப்ப போயும்போது ஒரு பர்టిక్యులர் தீட்டால உருவாயிருக்கு. சோ அப்ப எனக்கு வந்து ப்ரொடியூஸ் ஆனது வந்து angular acceleration அப்படிங்கிறது ப்ரொடியூஸ் ஆயிருக்கு. நம்ம kinetic equation for circular motion வந்து நம்ம kinetic equation for linear motion வந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்படினு சொல்றாங்க. இப்போ linear motion வந்து நம்ம பேஜ் நம்பர் 77ல இந்த kinetic equation அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா? அதுக்கு ஒரு வீடியோ இருக்கு. அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். சோ இந்த ஈக்குவேஷன் வந்து நம்ம வந்து எடுக்க போறோம். இதுல வந்து இந்த vங்கிறது ஃபைனல் velocity, uங்கிறது இனிஷியல் velocity, aங்கிறது acceleration, sங்கிறது displacement, uங்கிறது இனிஷியல் velocity. ஓகேவா? சோ பேலன்ஸ் எல்லாமே அதே மாதிரி தான். s அப்படிங்கிறது displacement. இப்போ நம்ம இதுக்கு வந்து இது எப்படி சேஞ்ச் பண்ண போறோம்? இப்போ kinetic equation for linear motion இது. நம்ம kinetic equation for angular motion எப்படி சேஞ்ச் பண்றது அப்படினு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் linear displacement வந்து s ன்னு சொல்லிடணும் இல்ல. அப்ப இது வந்து நம்ம angular displacement. இது angular லெவல்ல எவ்வளவு டிஸ்ப்ளேஸ் ஆயிருக்கு தீட்டா. சோ அப்ப நம்ம என்ன பண்ணனும் அப்படினா s இருக்கிற இடத்துல எல்லாமே வந்து தீட்டா அப்படிங்கறத போடணும். ஓகேவா? அடுத்து வந்து velocity v, linear பொறுத்தவரை velocity v. அப்ப angular பொறுத்தவரை final velocity என்னன்னு எடுத்தோம்? ஒமேகா ன்னு எடுத்தோம். அடுத்து acceleration வந்து a ன்னு எடுத்தோம். linear acceleration. angular acceleration வந்து alpha அப்படினு எடுத்துறோம். மாதிரி initial velocity வந்து u ன்னு எடுத்துறோம். அப்ப initial angular velocity என்னன்னு எடுத்துறோம்? ஒமேகா நாட் அப்படினு எடுத்துறோம். அப்ப இந்த following convention படி நம்ம kinetic equation for angular motion கண்டுபிடிக்கும்போது v க்கு பதிலா ஒமேகா நாட் is equal to a க்கு பதிலா alpha into t. சோ அதே மாதிரி s க்கு பதிலா தீட்டா, இங்க வந்து ஒமேகா நாட் t. சோ இந்த மாதிரி இந்த இப்போ கொடுத்திருந்தோம்ல. சோ அந்த வேல்யூஸ்க்கு பதிலா போறோம். s க்கு பதிலா ஒமேகா, u க்கு பதிலா ஒமேகா நாட். because இது வந்து இங்க சொல்லிருந்தோம்ல uங்கிறது என்ன, இங்க u க்கு பதிலா ஒமேகா நாட் அப்படிங்கறத போடுறோம். t லாம் அப்படியே இருக்கு plus 1/2 into இது வந்து acceleration, இங்க ஆல்பான்னு போடணும். இங்க t ஸ்கொயர். v ஸ்கொயர்னா இந்த ஃபைனல் velocity என்னது ஒமேகா ஸ்கொயர், இனிஷியல் velocity ஒமேகா நாட் ஸ்கொயர் plus 2 into ஆல்பா into தீட்டா அப்படினு வரும். சோ இந்த வேல்யூஸ் அதே மாதிரி சப்ஸ்டிட்யூட் பண்ணி போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த kinetic equation for linear motion எல்லாமே எனக்கு ஒரு கான்ஸ்டன்ட்டான acceleration ல தான் வர்க் ஆகும். அதே மாதிரி kinetic equation for angular motion எல்லாமே எனக்கு ஒரு கான்ஸ்டன்ட்டான ஒரு angular acceleration ல தான் வர்க் ஆகும்னு சொல்றாங்க. ஓகேவா? இப்போ இந்த சம் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 2.41 என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஒரு பார்ட்டிகல் வந்து சர்க்குலர் மோஷன்ல இருக்கு. அதுக்கு வந்து acceleration வந்து alpha is equal to 0.2 radian second power minus 2 ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ what is the angular displacement ன்னு கேக்குறாங்க. after 5 seconds க்கு அப்புறம் அதோட angular displacement என்னன்னு கேக்குறாங்க. அதுக்கு அப்புறம் அதோட angular velocity at t is equal to 5 செகண்ட்ஸ்ல அதோட angular velocity என்னன்னு கேக்குறாங்க. என்ன அசீம் பண்ண சொல்லிருக்காங்க அப்படினா இனிஷியல் angular velocity வந்து ஒமேகான்னு அசீம் பண்ண சொல்லிருக்காங்க. நம்ம ஏற்கனவே வந்து ஒமேகா நாட் தான இனிஷியல் angular velocity ன்னு எடுப்போம். அப்போ ஒமேகா நாட்டோட வேல்யூ வந்து நம்ம 0 ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? இனிஷியல் angular velocity 0 ன்னு எடுத்துக்கலாம். அப்புறம் நமக்கு இப்ப தேவையானது என்னது angular displacement தான் தேவை. சோ angular displacement என்னது theta is equal to இந்த வேல்யூவா. இப்போ theta is equal to omega naught into t plus 1/2 into alpha t square. இப்போ theta is equal to omega naught தான் நம்ம என்ன எடுத்துட்டோம்? 0 ன்னு எடுத்துட்டோம். அப்ப இந்த full term என்ன ஆயிடும்? 0 ன்னு மாறிடும். plus 1/2 into alphaங்கிறது என்னது? உங்களுக்கு acceleration 0.2 ன்னு கொடுத்துட்டாங்க. சோ 0.2 னா அது 2 into 10 to the power of -1 ன்னு எழுதிக்கறாங்க. அடுத்து t square அப்படிங்கிறது t வந்து 5 seconds. t square னா 25 அப்படினு வருமா? ஓகே. சோ இப்ப இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணீங்கனா இத வந்து நீங்க 0.2 னே எடுத்துக்கலாம். ஓகேவா? 0.2 into 25 அப்படினு சொல்லும்போது உங்களுக்கு 5 அப்படினு வரும். ஓகே. இந்த 2 இதுவே கேன்சல் ஆகும்போது 2.5 ன்னு வந்திருக்கும். சோ ரேடியன்ல சொல்லிருக்காங்க தீட்டா அப்படிங்கிறது. அப்ப நம்ம in terms of டிகிரில எழுதும்போது நம்ம வந்து ரேடியன் equal to எப்படி எழுதுவோம்?
இந்த கன்வென்ஷனில் படிச்சிருக்கோம் கரெக்டாக 1 radian is equal to 57.27 டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நம்ம என்ன செய்யறோம்னா 1 radianக்கு பதிலாக 57.27 டிகிரின்னு போட்டு ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 143 டிகிரி அப்படின்னு வருது ஓகே அப்புறம் இன்னொரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க என்னென்னா ஆங்குலர் வெலாசிட்டி at t is equal to 5 செகண்ட்ஸில் எனக்கு ஆங்குலர் வெலாசிட்டி என்னன்னு கேட்குறாங்க அப்போ அதுக்கு ஃபார்ம் என்னது ஒமேகா is equal to ஒமேகா நாட் ப்ளஸ் ஆல்ஃபா டியா ஒமேகா நாட் அப்படிங்கிறது நம்ம 0ன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒமேகா is equal to ஆல்ஃபா இன்டூ டின்னு மட்டும் வருமா ஆல்ஃபாவோட வேல்யூ என்னது 0.2 டீயோட வேல்யூ என்னது டைம் வந்து 5 செகண்ட்ஸ்லன்னு கொடுத்துருக்காங்க அப்போ இன்டூ 5 அப்படின்னு சொல்லும்போது 5 இன்டூ 0.2ன்னு சொல்லும்போது 1ன்னு வரும் ஓகே ஸோ இதில் வந்து 0.2 அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்கனவே வந்து ரேடியன் செகண்ட் பவர் -2 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா ஆக்சலரேஷனோட வேல்யூ டைம் அப்படிங்கிறது நம்ம என்னென்னு எடுத்துப்போம் செகண்ட்ஸ்னு எடுத்துப்போம் அப்போ இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிங்கன்னா ரேடியன் செகண்ட் பவர் -1 அப்படின்னு வரும் நார்மலாகவே நம்ம அந்த வெலாசிட்டி அப்படி தானே எடுத்துப்போம் ஸோ இதுதான் செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்ததுன்னா ப்ளீஸ் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள் உங்கள் ஒவ்வொருத்தரோட கமெண்ட்ஸுமே எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்